அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பாங்க. பொதுவாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படிம்பாங்க. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னா என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி நம்ம எலும்பையும் ஜவ்வையும் அது மேலே இருக்க தோலையும் பார்த்தீங்கன்னா எதிரியாக நினச்சி கிருமி அப்படின்னு நினச்சி செயல்படுறது தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அதில் ஒன்று தான் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். பொதுவாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நமக்கு இருக்கா அப்படின்றது சிம்பிளாக ரத்தத்தில் ஆர்த்ரைட்டிஸ் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு பரிசோதனை இருக்குங்க. அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதில் பார்த்தீங்கன்னா சிஆர்பி இருக்குது, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் இருக்குதான்னு பார்க்கறதும், ஏஎஸ்ஓ டைட்டர் பாசிட்டிவ் இருக்கான்னு பார்க்குறது, ஆர்ஏ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஃபேக்டர் பாசிட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதில் எது இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம வைத்தியம் அப்படின்றத பண்ணிக்கணும். பொதுவாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பற்றின ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இது கியூரபிள் கிடையாது. எந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸும் கியூரபிள் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதை பேலியேஷன் அப்படின்றது பண்ண முடியும். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய வலியும் வேதனையும் அவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டமும் ரொம்ப ஜாஸ்திங்க. போனே பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் ஆயிடும். எலும்புகளே பார்த்தீங்கன்னா மலைய ஆரம்பிச்சிடும். போன் பெண்ட் ஆயிடும்னு சொல்றீங்க. ஆமா, அது எதனால பெண்ட் ஆகுது? கவனிக்காதனால பெண்ட் ஆகுது. ப்ராப்பர் வைத்தியம் ஆரம்ப நிலை ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு போன் பெண்ட் ஆகுமா? வாய்ப்பு கிடையாது. அப்போ நீங்க சரியா கவனிக்காம விட்டு பாதிப்பு முற்றிய நிலையில் உங்களுக்கு போன் பெண்ட் ஆகி படுத்த நிலையில ஆயிடுறீங்க. இததான் தமிழ் மருத்துவத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முடக்குவாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடக்குவாதம் அப்படின்னா ஆளையே முடக்கி விடும். புரியுதுங்களா? அப்போ ஆரம்ப நிலையில இருக்கும் போது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி டயட் ஃபாலோ பண்ணி மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் பாதிப்பு வராமல் பாதுகாக்க முடியும். இதே இப்போ நமக்கிட்டே பேஷண்ட் வராக்க, ஸ்டார்டிங் பீரியட்லயும் வராக்க, ரொம்ப கிரானிக் பேஷண்ட்டும் வராக்க. அப்ப பெண்டான நிலையில வரும்போது வலியை குறைக்கலாம், ஆனா அந்த பெண்டான எலும்பை நிமிர்த்த முடியாது. புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பேஷண்டா இருக்கிறவங்க ஜஸ்ட் இப்போ இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில சின்ன ஜாயிண்ட்ல வலி வரும், சின்ன மூட்டுல வலி வரும். இதே உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கால் மூட்டு பெருமூட்டுல தான் வலி வரும். ஆமா, இது சின்ன மூட்டுல ஆரம்பிச்சு பெரிய மூட்டுகள் வரைக்கும் பாதிப்பு வரும். ரெண்டாவது மூட்டுக்கு மூட்டு வலி, மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், காலையில எழும்போதே டைட்டா இருக்கும் ஸ்டிஃப்னஸ், இது ஒரு சிம்டம்ஸ். அடுத்தது வலி, அப்புறம் ஃபீவர், அப்புறம் அந்த ஜாயிண்ட்ல தொட்டு பார்த்தீங்கன்னா வீக்கம் இருக்கும், பிளஸ் அந்த இடம் சூடா இருக்கும். இதை வச்சு நீங்க ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நீங்களே கண்டுபிடிச்சு பேஷண்ட்டு இதையும் மீறி டவுட் இருக்குன்னா கட்டாயம் டெஸ்ட் எடுக்கணும். எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? இதுக்கு நம்ம இதில் வித்தவுட் சைட் எஃபெக்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஃபாலோ பண்ணக்க தொடர்ந்து எடுத்து டயட்டும் ஃபாலோ பண்ணோம். டயட்டில் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். பச்சை உருளைக்கிழங்கு ஜூஸ் நீங்கள் சாப்பிடலாம். பொதுவாக உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன் எனக்கு வலி அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிக்க, வேக வச்சு வறுத்து பொறிச்சு சாப்பிட்ட உடவால் உருளைக்கிழங்கு வலி அதிகமாகும். இதே டெய்லி பச்சை உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க, தோலோட அரிஞ்சு கழுவி கட் பண்ணி தண்ணி ஊற்றாம அரைச்சி வடிகட்டி பிழிஞ்சு குடிங்க. அப்புறம் பூண்டு பால் சாப்பிடுங்க. காஃபி டீயை நிறுத்துங்க. சுடுதண்ணி குடிங்க, சுடுதண்ணி குளிங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு முக்கியம். பிரண்டை சட்னி ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இந்த மாதிரி உணவு. அதே போல் காலையில் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் எடுக்காதீங்க. பப்பாளி, பைனாப்பிள், அத்திப்பழம் சாப்பாடு போல வயிறு நிறையும் அளவுக்கு நீங்க கண்டிப்பா எடுக்க. இந்த மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால பாதிச்சவங்களாக இருந்தா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது எல்லாமே நாங்கள் சொல்றோம். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.